திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். பாலப்பம்பட்டி பகுதியில் பழனி நோக்கி அதிவேகத்தில் சென்ற சொகுசு கார் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் பஸ் ஸ்டாப்பில் பேருந்திற்காக காத்திருந்தவர்கள் 2 மீதும் கார் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் பலியான நிலையில் காரில் பயணித்த தம்பதியினர், குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வேகத்தடை அமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் மெத்தன போக்கை கண்டித்து அப்பகுதி மக்கள் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே டேங்கர் லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 16 பேர் காயமடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் வேனில் காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி 16 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் முன்னால் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 6 பெண்கள் உட்பட அனைவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஊராட்சி மன்ற கட்டட திறப்பு விழாவில் அதிமுக ஒன்றிய குழு பெருந்தலைவரை புறக்கணித்த விடிய அரசு நிர்வாகத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஏஎன் குப்பம் ஊராட்சியில் 23,49,000 ரூபாயில் புதிய ஊராட்சி மன்றம் கட்டப்பட்டு கடந்த 5ஆம் தேதி திறக்கப்பட்டது. விழாவில் கும்மிடிப்பூண்டி அதிமுக ஒன்றிய சேர்மன் KMS சிவகுமார் அழைக்கப்படாததற்கு பொதுமக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அத்துடன் 2 மாதத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தின் தரத்தை ஆய்வு செய்யவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒன்றிய தலைவர் எழுதிய கடிதமும் வெளியாகி விடிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தோற்றுவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள கொட்டையூரில் நீண்ட நாட்களாக ஆடுகளை திருடி வந்த திருடர்கள் பிடிபட்டனர். அதிகாலை மர்ம நபர்கள் காரில் ஆடுகளை ஏற்றுவதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக அவர்களை பிடித்து விசாரித்ததில் வலங்கைமான் கொட்டையூர் பகுதியைச் சேர்ந்த பசுபதி, தமிழரசன், பாலமுருகன் மற்றும் மன்னார்குடி அருகே உள்ள பரவாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் ஆடு திருடர்களை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் திருடர்கள் சுதந்திரமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பாம்பு கடித்த இளைஞருக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட குடும்பத்தினருக்கு ஒன்றிய கழக செயலாளர் குழந்தை செல்வன் ஆதரவு தெரிவித்தார். அப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினரிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க மாவட்ட ஆட்சியர் உறுதி அளிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிலையில் அவ்வழியாக சென்ற விடியா திமுக அரசின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆறுதல் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் மாற்றுப்பாதையில் சென்று விட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.